வெல்கம் டு என் சமையல் லெஜர் வித் வினோத்குமார். நம்ம இன்னைக்கு பண்ண போகிறது ஒரு டேஸ்டியான இன்ட்ரெஸ்டிங்கான பஞ்சாபி சப்ஜி. நம்ம இன்னைக்கு பண்ண போகிறது கடாய் மஷ்ரூம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பண்ணுறது ரொம்ப ஈஸி. இன்க்ரீடியன்ஸுமே ரொம்ப சிம்பிள். என்ன சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நம்ம கேர்ஃபுல்லாக பண்ணோம்னா இந்த டிஷ்ஷு செம்ம டேஸ்டியாக இருக்கும். இந்த கடாய் மஷ்ரூம் இருக்கு இல்லையா, இது வந்து ரொம்ப வெர்சடைல். இது வந்து நம்ம வந்து ரொட்டியோட சாப்பிட்லாம், நானோட சாப்பிட்லாம், சப்பாத்தி அடிக்கிட்டே போகலாம். செம்மையாக இருக்கும், செம்ம டேஸ்டியாக இருக்கும், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இப்போ நம்ம இந்த கடாய் மஷ்ரூமுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வந்து பார்த்துடலாம். நான் இன்க்ரீடியன்ஸ் சொல்கிறது ஒரு ஸ்டேஜாக சொல்ல போகிறேன். ஏன்னா இங்கே வந்து ஒரு பவுட்ரு பண்ண போகிறோம், ஒரு டொமேட்டோ வச்சு ஒரு பியூரே பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த இன்க்ரீடியன்ஸை வச்சு கடாய் மஷ்ரூம் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக நான் இன்க்ரீடியன்ஸ் சொல்ல போகிறேன். இதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. கடாய் மசாலா பவுடருக்கு மிளகு 2 டேபிள் ஸ்பூன், மல்லி 1.5 டேபிள் ஸ்பூன், ஜீரகம் 1/2 டேபிள் ஸ்பூன், சோம்பு 1/4 டேபிள் ஸ்பூன், காஞ்ச மிளகா 2, கசூரி மெதி 2 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு பூண்டு 6லேருந்து 7 பல், பச்சை மிளகா 2, இஞ்சி 1/2 இன்ச்சு, பெரிய வெங்காயம் 2 பொடியாக நறுக்குனது, தக்காளி 1 பொடியாக நறுக்குனது, 2 தக்காளி எடுத்த பேஸ்ட்டு, ஜீரகம் 1/2 டேபிள் ஸ்பூன், மிளகாத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டேபிள் ஸ்பூன், மஷ்ரூம் 200 கிராம், பெரிய வெங்காயம் 1, தக்காளி 1, கேப்சிகம் 1, கொத்தமல்லி, கடலெண்ணெய், உப்பு. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம்னா, இந்த கடாய் மசாலா பவுடர் ரெடி பண்ண போகிறோம். இந்த மிளகு, ஜீரகம், மல்லி விதை இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு வரமிளகா, கசூரி மெட்டிலாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இதுதான் முதல் ஸ்டெப்பு. நம்ம வந்து குவான்டிட்டி சின்ன சின்னதாக தான் இருக்குது, அதெல்லாம் மொத்தமாக போட்டு நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம். தனித்தனியெல்லாம் போட வேணாம். மிளகு போட்டிருக்கேன். அடுத்தது மல்லி, அதுக்கப்புறம் ஜீரகம், அப்புறம் சோம்பு, அப்புறம் இந்த வரமிளகா. இதெல்லாமே ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு அந்த ஃப்ளேவர் வர வரைக்கும் ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரியும் அந்த ஜீரகம் மிளகுலாம் வந்து கொஞ்சம் வெடிக்க ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இதை அப்படியே ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். இப்போ ரஃபாக ஒரு நிமிஷம் அப்படியே ட்ரை ரோஸ்ட் பண்ணியிருக்கோம். நல்லா ஸ்மெல் வர ஆரம்பிச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வெந்தயக்கீரையில் காஞ்ச வெந்தயக்கீரை, கசூரி மேத்தி இதை வந்து போட்டுருங்க. இது வந்து நீங்கள் வந்து அடுப்பு ஆன் பண்ணி போட்டிங்கன்னா சில டைம் கருதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த சூட்லேயே வந்து ரோஸ்ட் ஆகிடும். என்ன பண்ணுங்கன்னா இது லைட்டாக ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் மிக்சிலையும் போடலாம். இது மாதிரி ஒரு ஹேண்ட் கிரைண்டரையும் வச்சு கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் ஆறட்டும், ரொம்ப சூடாக அரைக்க வேண்டாம். இப்போ இது அப்படியே ஓரளவு ஆறிடுச்சு. நம்ம இதை வந்து கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ரொம்ப பொடியாலாம் கிடையாது. இப்போ இந்த அளவுக்கு இது கோர்ஸாக இருக்கணும் பாருங்கள். நீங்கள் வந்து மிக்சியில் போடனாலும் போடலாம், பட் வந்து இது ஹேண்ட் பவுடர் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம போட்டிருக்க இந்த இந்த பவுடர் பார்த்திங்கன்னா ஈஸிலி ஒரு 4-5 தடவை டிஷ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இது ஃபுல்லாக யூஸ் பண்ண போதில்லை. மேபி இதில் வந்து ஒரு 1லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ண போகிறோம், அவ்வளோதான். இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னா, இந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகா இதையுமே ஒரு பேஸ்ட் அரைச்சிக்க போகிறோம். ரொம்ப நைஸெல்லாம் வேணாம், குறன்னு இருந்தாலே போதும். ஸோ இந்த இஞ்சி பூண்டை நல்லா விழுத எடுத்துக்கோங்க. நீங்கள் மிக்சியில் போடனாலும் போடலாம், பட் இதில் அரைச்சிங்கன்னா இந்த கல்லில் அரைச்சிங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இந்த மிக்சியில் அரைச்சாலும் அவ்வளோ பெர்ஃபெக்டாக வராது, பரவாயில்ல, இது போதும். இந்த பாருங்கள். இப்போ இதையே எடுத்து வச்சுக்கலாம். நான் அந்த பொடி அரைச்ச அதே இதில் வந்து இதே அரைச்சிட்டேன்னா ஸோ அதெல்லாம் கலர் கொஞ்சம் மாறிடுச்சு. இப்போ நம்ம பொடி ரெடி பண்ணியாச்சு, இஞ்சி பூண்டு விழுது ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம டிஷ் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ இது வந்து நம்ம வந்து இந்த டொமேட்டோ பியூரே மாதிரி ரெடி பண்ண போகிறோம். அதாவது இந்த டிஷ்ஷுக்கான பேஸு இதை நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் இதுக்கு கொஞ்சம் இந்த டிஷ்ஷுக்கு ஜாஸ்தியாக தான் இருக்கும். நான் ரஃப்லி இங்கே ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த ஜீரகத்தை போட்டலாம். ஃபஸ்ட்டு இந்த ஜீரகம் புரிஞ்சிட்டு இருக்கிறப்ப இந்த வெங்காயத்தை போட போகிறோம். வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கிறீங்க. எந்த அளவுக்கு பொடியாக நறுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நறுக்கிட்டு வெங்காயத்தை போடுங்க.
இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கி ஷ்ரிங்க் ஆகி நம்ம இந்த பிரியாணிக்கு வதக்கும் இல்லையா அந்த அளவுக்கு இல்லாமல் ஒரு எப்படி சொல்லலாம், கோல்டன் ப்ரௌனுக்கு முதல் ஸ்டேஜ். கொஞ்சம் பொறுமையாக வதக்குங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணி வதக்குங்க. உங்களுக்கு வதங்குறப்ப ஈவனாக வதங்கணும், சீக்கிரம் வதங்கணும்னா இது வதங்குறப்ப லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் சீக்கிரம் வதங்குறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ வெங்காயத்தோட பக்குவம் பாருங்கள், கோல்டன் ப்ரௌனுக்கு முதல் ஸ்டேஜ். இதுதான் கரெக்டான பக்குவம். என்ன பண்ணுங்கன்னா இந்த ஸ்டேஜில் இந்த இஞ்சி பூண்டு விழுது, இந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இதை போட்டிருக்கோம் இல்லையா, இதை போட்டுருங்க. இது ஒரு 10-15 செகண்ட் வதங்கட்டும். இந்த இடத்துல இந்த தக்காளி நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, தக்காளி இதை போட்டுடலாம். இது ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். இப்போ வந்து இந்த வெங்காயம் தக்காளி எப்படி வதங்கியிருப்பாருங்க, ஆல்மோஸ்ட் ஒரு தொக்கு மாதிரி வதங்கியிருப்பாருங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த தக்காளி, நான் வந்து 2 தக்காளி யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம நாட்டு தக்காளி யூஸ் பண்ணியிருக்கேன், ஹைபிரிட் தக்காளி யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா அந்த புளிப்பு வந்து பேலன்ஸ் ஆகணுன்றதுக்காக. ஸோ இந்த தக்காளி அரைச்சி வச்சுருக்க தக்காளியும் போட்டு இது ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். இது வதங்கி இந்த எண்ணெய் சைடில் பிரிஞ்சு வரும், அது வரைக்கும் இது வதங்கட்டும். இப்போ இந்த அரைச்சி வச்ச தக்காளியும் போட்டு நல்லா தொக்கு மாதிரி இருந்துச்சு பாருங்கள். எண்ணெயும் ஓவராக பார்த்தீங்கன்னா பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த இடம் போதும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் இதெல்லாம் போட போகிறோம். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் மல்லித்தூள், அப்புறம் மிளகாத்தூள். நீங்கள் மிளகாத்தூள் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, நம்ம பச்சை மிளகாவும் லைட்டாக அரைச்சி இது போய் இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட மிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களோட அந்த பச்சை மிளகா காரம் இந்த பொடியோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ இந்த தொக்கு ரெடி ஆயிடுச்சு, அதாவது இந்த கிரேவி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த பொருள் ரெடி பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம பொடி ரெடி பண்ணியாச்சு, இந்த பேஸ் ரெடி பண்ணியாச்சு, இந்த கிரேவி பேஸு. அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னா இந்த காய்கறி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த கேப்சிகம் பாருங்கள், கேப்சிகம் நீங்கள் ஒரு 1/2 கேப்சிகம் 1 கேப்சிகம், நான் வந்து 2 கலர் கேப்சிகம் சும்மா கலர்ஃபுல்லாக இருக்குன்றக்காக 2 கலர் கேப்சிகமே மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வாயில் எது தட்டுப்படணும். அதே மாதிரி வெங்காயத்தையுமே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அந்த ஸ்டெம்மை எடுத்துகிட்டு சும்மா கிராஸாக கட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இதையுமே கட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் எதுக்குன்னா இதெல்லாம் ரொம்ப வதக்க போகிறது கிடையாது. இது வந்து வாயில் தட்டுப்படணும், க்ரன்ச்சியாக இருக்கணும், அந்த அளவுக்கு அதான் வதக்கணும் இதை. ஸோ இதையுமே கட் பண்ணிக்கோங்க. தக்காளியுமே ஒரே ஒரு தக்காளி, ஹைப்ரிட் தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போனால் அடுத்தது மஷ்ரூம். நான் மஷ்ரூம் நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். நம்ம க்ளீன் பண்ணுறது நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கோம் எப்படி க்ளீன் பண்ணுறது மஷ்ரூமு. நான் இப்போ இந்த மஷ்ரூமை இன்னும் இல்லை 2ஆக கட் பண்ண போகிறேன், அவ்வளோதான். உங்களுக்கு பெரிய மஷ்ரூமாக இருந்தால் இன்னும் சின்ன சைஸாக கட் பண்ணிக்கோங்க. மீடியம் சைஸ் மஷ்ரூம்னா இது மாதிரி 2ஆக கட் பண்ணிக்கோங்க போதும். இப்போ நம்ம மஷ்ரூம் வெட்டியாச்சு, நம்ம ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். ஸோ இப்போ என்னென்னா இங்கே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதிகமாக எண்ணெய்னு யோசிக்காதீங்க. இந்த எண்ணெய் யூஸ் பண்ணால் அந்த டிஷ் நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம இந்த மஷ்ரூமை போட்டு வதக்க போகிறோம். மஷ்ரூம் ஏன் போட்டு முதல்ல வதக்குறோன்னா அதில் இருக்க அந்த இதுக்கு வந்து தண்ணி கண்டம் ஜாஸ்தி இருக்கும். ஸோ அதை ஃபுல்லாக அப்சர்வ் ஆகணும், அது வரைக்கும் இந்த மஷ்ரூமை வதக்கணும். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ இந்த மஷ்ரூமை போட்டு நம்ம வதக்க போகிறோம். ஆக்சுவல் ப்ரிப்பரேஷனில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஜாஸ்தியாக யூஸ் பண்ணுவாங்க. அதாவது ஆல்மோஸ்ட்
ஒரு ஷாலோ ஃப்ரை பண்ணுற மாதிரி தான் இந்த மஷ்ரூம் போட்டு வதக்குவாங்க. பட் நம்ம அவ்வளோ எண்ணெய் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறதில்ல. ஏன்னா அந்த ஷாலோ ஃப்ரை எதுக்கு பண்ணுறாங்கன்னா அந்த ஷேப்பை ரீட்டைன் பண்ணுறது. நீங்கள் வந்து இதை போட்டு வதக்குனீங்கன்னா சுருங்கிறது வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அந்த ஷாலோ ஃப்ரை மாதிரி பண்ணிங்கன்னா இந்த மஷ்ரூமோட ஷேப் அப்படியே ரீட்டைன் ஆகும். இது வதங்கிறதுக்கு ஒரு லெஸ் தென் மினிட் ஆகும், வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ இந்த மஷ்ரூம் வதங்கிருச்சு. இந்த மஷ்ரூமோட கலரும் டெக்ஸ்சரும் பாருங்கள். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை தனியாக எடுத்து வைக்கலாம். நம்ம இதே எண்ணெயை தான் அப்படியே யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம மஷ்ரூம் எடுத்து வச்சிட்டோம். அதே எண்ணெய் தான் நம்ம என்ன பண்ணோமோ அந்த வெங்காயம் இருக்கு இல்லையா, இது லைட்டாக போட்டு சாட்டே பண்ண போகிறோம். ரொம்பலாம் வதங்கக்கூடாது. இந்த வெங்காயத்தோட இந்த கேப்சிகமுமே இந்த கிரன்ச்சினஸ் இருக்கணும். ஸோ ஒரு நிமிஷத்துக்கு கம்மியாக வதங்கினாலே போதும். ஒரு நிமிஷம் கூட ஆகாது, ஒரு 30-40 செகண்டு வதங்கட்டும். அப்புறம் என்னதான் நான் சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு 15 செகண்ட் ஆகிடுச்சு, 15-20 செகண்ட் ஆகிடுச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா இந்த தக்காளி இருக்கு, தக்காளி க்யூப்ஸ் அதிகம் இருக்கும், இதையுமே இது போட போகிறோம். ஸோ இது ஒரு 15-20 செகண்ட். ஸோ மொத்தமாக பார்த்தோம்னா ஒரு 30-40 செகண்ட் அவ்வளோதான். இந்த தக்காளியோட இந்த கன்சிஸ்டன்சி இருக்குது, அதாவது அந்த வெட்டின ஷேப்லேயே இருக்கணும், சுருங்கிடக்கூடாது. தொக்கு பண்ணுற மாதிரிலாம் பண்ணிடாதீங்க. லைட்டாக ஒரு 15-20 செகண்ட் அவ்வளோதான். இப்போ தக்காளி போட்டு ஒரு 15 செகண்ட் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த கிரேவி பேஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இதை போட போகிறோம். இதை நான் ஃபுல்லாகவே போடுறேன். இதை போட்டுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றுறப்ப அதை மிக்ஸ் பண்ணுறது கஷ்டமாயிடும். ஸோ இப்போயே லைட்டாக அப்படி மிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா தண்ணி ஊற்றி டைல்யூட் பண்ணுறப்ப ஈஸி. ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க, நல்லா இருக்கிற கிரேவி நல்லா இருக்குது. இது வந்து ஒரு செமி கிரேவியாக இருக்கணும். இந்த தண்ணி ரொம்ப நீங்கள் ஊற்றிடக்கூடாது, லைட்டாக ஊற்றணும். ஆனால் இந்த கன்சிஸ்டன்சி கொண்டு வரும். இந்த கன்சிஸ்டன்சி பாருங்கள். ஸோ ட்ரையாகவும் இல்லாமல் ரொம்ப வாட்டரியாகவும் இல்லாமல் ஒரு செமி கிரேவி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ஸோ இப்போ என்ன பண்ணுங்கன்னா இந்த ஸ்டேஜில் நம்ம வதக்கி வச்சுருக்கிற மஷ்ரூம் போடுறோம். இதை போட்டுட்டு இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு, நீங்கள் உப்பு போட்டால் ஈஸியாக பிடிச்சிக்கும். நீங்கள் ரொம்பலாம் ஒரி பண்ணிக்க வேணாம். அப்புறம் மெயினான விஷயம், இந்த டிஷ்ஷுக்கான ஹீரோ இந்த கடாய் மசாலா பவுடர். இதை அப்படியே தூவி விட்டுருங்க. நான் ரஃப்லி ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா காரத்துக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் அப்படியே மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது ரொம்ப நேரம்லாம் வந்து வதங்க வேணாம். நம்ம ஆல்ரெடி எல்லாமே இந்த பவுடரும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டோம், இந்த கிரேவி எல்லாமே வதக்கிட்டோம், மஷ்ரூம் வதக்கிட்டோம். ஸோ இது வந்து ரொம்பலாம் வதங்க வேண்டாம், அவ்வளோதான். நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வேணும்னா நீங்கள் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. பட் நான் போட்ட குவான்டிட்டி தாராளமாக போதும். அவ்வளோதான், ரெடி. கடைசியில் கொத்தமல்லியை தூவிட்டு டிஷ்ஷு ரெடி ஆகிடும். கொத்தமல்லி நீங்கள் தாராளமாக எடுத்து போடுங்க, நல்லாவே இருக்கும். நான் இந்த டிஷ் பண்ணுறப்ப மெயின் டிஷ் எதுவும் சப்பாத்தியோ ரொட்டியோ பண்ணலை. தனியாகவே எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன்.
டெக்ஸ்சர் பக்காவாக இருக்குது. நம்ம போட்டுக்க அந்த டொமேட்டோ பேஸு அந்த காரமும் ரொம்ப அற்புதமாக இருக்குது. இந்த மஷ்ரூமோடு சேர்றப்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு சப்பாத்தியோ ரொட்டியோ இருந்தால் சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி அதை பண்ணலை. நீங்கள் பரோட்டாவோ சப்பாத்தியோ ரொட்டியோட சேர்த்து சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் இன்ட்ரெஸ்டிங் ரெசிபிஸ் சமைங்க, ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க.